ஏன் அவர் மரியாளை அம்மா என்று அழைக்கவில்லை? இதுதாங்க ஆவிக்குரிய விஷயம். ஏன்னா இங்கு இயேசு தன்னுடைய ஊழியத்தை பிதாவினுடைய சித்தத்தின்படி நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதல் ஒவ்வொரு விஷயம் பிதாவின் சித்தத்தின்படிதான் அவர் நடப்பார். இதுதான் இங்க உணர்த்த ஆரம்பிக்கிறார். அவர் உலக பிரகாரமான உறவு முறையை மாற்ற விரும்பி ஆவிக்குரிய உறவு முறை, அதாவது பிதாவின் சித்தத்தை எங்கே நிலைநிறுத்ததான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேறுபடுத்தி காட்டக்கூடிய சூழ்நிலை தான் இங்கு இயேசு காண்பிக்கின்றார். இத யோவான்ல ரொம்ப அழகா இருப்பார். முதலாம் அற்புதம் நடைபெறும் போதும் மரியாள் இயேசுவோடு இருந்து ஸ்திரீ என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இறுதியிலே சிலுவையிலும் மறுக்கும் தருவாயிலும் ஸ்திரீயே, இங்க ஒரு சாட்சியா நிக்கிறாங்க மரியாளம்மா. எவ்வளவு ஒரு அற்புதமாக யோவான் அந்த நடைமுறையை எடுத்து காட்டியிருக்க பாருங்க. அம்மா மரியாள் அம்மா ஒரு பெண்மணியாக விசுவாசத்தின் நிலை நின்று இயேசுடைய மீட்பின் திட்டத்துல ஒரு பங்கு ஆற்றிருக்காங்க. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அங்க சொல்ல வருகிறார். இப்ப என்னன்னா உலகப்பிரகார உறவு முறையை நீக்கிவிட்டு ஆவிக்குரிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்ட உறவு முறையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நிலைநிறுத்துறாங்க. இதனால் அந்த வார்த்தை ஸ்திரீங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார். ரொம்ப மரியாதையா குணா என்று